வணக்கம். 4/11/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய கும்ப ராசி பலன். கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி கொடுக்கும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரியும் போதும் மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும். உற்றார் உறவினர் நண்பர்களிடம் வீண் வாக்குவாதத்தில் அடியோடு முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நன்று. அதனால் சொந்தத்தில், உற்றார் உறவினர் நண்பர்கள் மத்தியில் வீண் வாக்குவாதத்தால் பகை, சங்கட்டங்கள் உருவாக வாய்ப்பு இருப்பதால் பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை. மற்றபடி தொழில் அபிவிருத்தி, எண்ணங்கள் ஈடேறுதல், காரிய ஜெயமாகுதல் இதெல்லாம் நடக்கும். அதனால் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும், பயணத்தின் போது மிகவும் கவனத்தோடும், பணிபுரியும் போது மிகவும் கவனத்தோடும் இருப்பது மிக மிக நன்று. மற்றபடி புதிய முயற்சிகள், தொழில் அபிவிருத்தி அனைத்தும் நிறைவேற நீங்கள் பொறுமை நிதான கவனத்தோடு இருப்பது மிகவும் நன்று. அதனால் இன்றைய உங்களுடைய பக்குவம் நாளை மறுநாள் மிக பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி உங்களுடைய பயணம் போகும். அதனால் நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நன்று. கும்பத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் மதியம் வரை சற்று பொறுமை நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் பிரகாசமான பலன் கிடைக்கும். சதய நட்சத்திரம் மதியம் வரை அனைத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கும். மாலை நேரத்தில் வீண் வாக்குவாதத்தை அடியோடு தவிர்ப்பது மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். பூரட்டாதி மதியம் வரை வண்டி வாகனங்களில் கரண்டு, நெருப்பு போன்ற ஆயுதங்களில் பணிபுரிவோர் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் பிரகாசமான எண்ணங்கள் ஈடேறுதல் நடக்கும். அடுத்ததாக நாம் காண இருப்பது மீனராசி பலன். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், எண்ணங்கள் ஈடேறும், நினைத்ததை நிறைவேறக்கூடிய நாளாக அமையும். அதே நேரம் மதியத்திற்கு பிறகு பயணம் செய்யும் போது மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். பயணத்தின் போது தன் பொருளை பாதுகாப்பதிலும், உடல் பராமரிப்பிலும், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிவதிலும் மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள். மீனத்தில் வரக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதம் மதியம் வரை பொறுமை நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் பிரகாசமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் வரை எண்ணங்கள் சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமும் கிடைக்கும். பிறகு பயணம் செய்யும்போது கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிவும் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.